ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பலாக்காய் பிரியாணி எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த பலாக்காய் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? பலாக்காய் பிரியாணி பார்த்தீங்கன்னா அப்படியே நான்வெஜ் பிரியாணி மாதிரி இருக்குங்க. செய்யறதும் ரொம்பவே சுலபம், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பலாக்காய் பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 சின்ன சைஸ் பலாக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த பலாக்காயில இருக்கிற தோல் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. பலாக்காய் தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாக்காய் குட்டி குட்டியா கட் பண்ண நீங்க தண்ணியில சேர்த்துருங்க, இல்லைன்னா அது கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்துடும். பலாக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. கட் பண்ண பலாக்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. அதோடையே பலாக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறதுனால பலாக்காய் நல்ல சாஃப்டா இருக்கும். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துடலாம். பலாக்காய் பார்த்தீங்கன்னா 2 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். பலாக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸும் அதில் சேர்த்துருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நீல வாக்கில் கட் பண்ண 3 வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் 1 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ 3 தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்ல சாஃப்டா வரது அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1 கை புதினா சேர்த்துக்கோங்க. அதோடையே 1 கை பொடிசா நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கினதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதோடையே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ பொடிசா நறுக்கி வேக வச்ச பலாக்காயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் அதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அடுத்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரிசி ஒரு 1/2 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ அதுக்கான தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீரக சம்பா அரிசிக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்துச்சு, ஸோ அதை சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி தண்ணி எல்லாம் இழுத்து ஒரு பாதி குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடியில் தோசைக்கல் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு சைட்ல இருந்து கிளறி எடுத்துக்கோங்க. அரிசி எல்லாம் உடையாத அளவுக்கு நல்லா மெதுவாக கிளறி வச்சதும் மேலே கொஞ்சமாக பொடிசா நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதோடைய ஒரு கை புதினா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரைடு ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா மூடிட்டு கீழே தோசைக்கல் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அரிசி ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு. நம்ம மேலே சேர்த்துருக்கிற புதினா கொத்தமல்லி நல்ல ஒரு மணமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பலாக்காய் பிரியாணிக்கு தால்ச்சா வச்சுக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரைத்தாவோட வச்சு சாப்பிட்றோம். ஸோ பலாக்காய் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படியே நான்வெஜ் டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பலாக்காய் பிரியாணி ரைத்தாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த பலாக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.